எல்லார்ட்டையும் கூப்பிட்டு இந்த அரசியல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. இந்த உங்களுக்கு இந்த காதலர் தினம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் காதல் உணர்வை ஒரு பாட்டு கேட்ட உடனே உள்ளேருந்து சர்ன்னு மேலாக ஏற்றுமுறா, அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் இந்த லெட்ரு போட்டு காதல் பண்ணுறது, பார்க்காம காதல் பண்ணுறது, பார்த்து பார்த்து காதல் பண்ணுறது, பக்கத்து வீட்டு சேனலை வச்சு காதல் பண்ணுறது, வடிவேலு மாதிரி டிம்மி டிப்பு அடித்து காதல் பண்ணுறது, எந்த காதல் பெஸ்ட்டு காதல், இதில் உங்களை எதெல்லாம் இடிச்சிச்சு சொல்லுங்கன்னா லவ்வா தள்ளுறாங்க போட்டு. கேட்ட உடனே காதல் உணர்வை தூண்டக்கூடிய பாடல் சிப்பி இருக்குது முத்தம் இருக்குதுன்ற கமல் ஸ்ரீதேவி எங்கள் ஆண்டவரோட பாட்டு தான் எனக்கு வரும். காதல் வந்து ஒரு ஃபிக்ஸடாக யாரையும் தேடி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை யாரும் பார்த்து காதல் பண்ணுறதில்ல. காதல்ங்கிறது ஒரு நெசசிட்டி. பூங்கொடிதான் பூத்ததம்மா. உலகத்துல காதலால நடந்த மாற்றம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நிஜமா தெரியல. ஆனா என்னோட லைஃப் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் லவ் மேரேஜ். காதல் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இல்லை, அதுதான் ஆரம்பம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே அல்ல. ஆனா என்னன்னா இப்ப இருக்கிற காதல்லாம் காதல்லையே சேர்த்துக்க முடியாதுங்க. இப்ப எல்லாம் பார்க்காத காதல், ஃபேஸ்புக் காதல், அதெல்லாம் தானே இருக்கு. நிலவே என்னிடம் நெருங்காதே. ஜெயம் ரவி நடிச்ச படத்துல ஜெயம் படத்துல கவிதையே தெரியுமா என்ற பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும். புரட்சியாளர் காதல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட காதலே ஒரு புரட்சியான காதல் தான். பேசுற காதல் மேக்சிமம் ஜெயிச்சது கிடையாது, பேசாத காதல் தான் ஜெயிச்சிருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்னு அக்செப்டன்ஸ், இன்னொன்னு கமிட்மெண்ட். அந்த ரெண்டும் இருக்கிறதா உண்மையான love. வாசமில்லா மலரைது வசந்தத்தை தேடுது. எனக்கு பிடித்த பாடல் எம்ஜிஆர் பாட்டு, நிலவு ஒரு பெண்ணாகி உலகின்ற அழகோ. செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரினில் வந்தது கண்ணே. எல்லா காதலும் நல்ல காதல் தான்.